السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 258. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 258ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுர் ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 258ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது அல்லாஹ் அதிகம் இரக்கமுடையவன் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை நோக்கி சென்றார்கள். அப்போ கைதிகள் இருப்பார்கள் இல்லையா, அந்த பணைய கைதிகள், அந்த கைதிகளை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த கைதிகளில் ஒரு பெண்மணியாக இருந்தால், எத்தகைய பெண்மணினா தன்னுடைய குழந்தையை தேடக்கூடிய, தீவிரமாக தேடக்கூடிய ஒரு பெண்மணியாக ஆகிறார். அப்போ குழந்தை காணா போயிடுச்சு, தொலைந்து விட்டது. அந்த குழந்தையை தேடியவளாக அவள் விரைந்து செயல்படக்கூடியவளாக ஆகியிருந்தாள். இப்போ இறுதியில் அப்படி தேடும் பொழுது அந்த சமயத்தில் அந்த கைதிகளுடைய கூட்டத்திலேயே அந்த குழந்தையை அவள் கண்டு கொண்டாள். அப்போ அந்த குழந்தை அவளை கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மார்போடு அந்த குழந்தையை இணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு அவள் பால் ஊட்டினாள். அப்போ அந்த மார்போடு இணைச்சி அந்த குழந்தைக்கான பாலை கொடுத்தாள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே, இந்த பெண் தன்னுடைய இந்த குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக நீங்க பார்ப்பீங்களா என்று கேட்டாங்க. இப்போ இந்த தன்னுடைய இந்த குழந்தைய நெருப்புல வீசுற மாதிரி நீங்க பார்க்க முடியுமா, நினைச்சு பார்க்க முடியுமா என்று சஹாபாக்களை கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் சொல்றீங்க? வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக இல்லை யா ரசூலல்லாஹ், எங்களால அப்படி பார்க்க முடியாது. இவள் இந்த பிள்ளை தொலைஞ்சு போனதுக்கே எந்த அளவிற்கு வீரியம் காட்டி தேடக்கூடியவளாக இருந்தாள். கிடைச்ச உடனே தன்னுடைய மார்பத்தில் அணைத்து கொண்டு பாலூட்டக்கூடியவளாக இருந்தாளே, இப்ப எவ்வளவு பாசமிக்கவளாக இவள் இருக்கிறாள். அப்ப இத்தகைய ஒரு தாய் எப்படி தன்னுடைய அந்த குழந்தையை நெருப்பு குன்றத்தில் போடுவாள்? நெருப்புல போட எந்த தாயும் துணிய மாட்டாள். அதனால அதெல்லாம் இல்லை யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் பதில் கொடுத்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணி தன்னுடைய அந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம், இப்படிப்பட்ட செயலை செஞ்சா இல்லையா, அந்த குழந்தை தொலைந்த உடனே அந்த குழந்தையை தேடி அந்த குழந்தைக்காக வேண்டி இரக்கம் காட்டி இத்தகைய செயலை செய்தாள் இல்லையா, அப்ப இந்த செயலை விட, இந்த தாயிற்கு இருக்கக்கூடிய இந்த பாசத்தை விட அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களோடு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், அதிகம் இரக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள்.
அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அதிகம் இரக்கமுடையவன் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இது முதலாவது ஹதீஸ். அப்ப இரண்டாவது ஹதீஸாக என் கிருபை மிகைத்து விடுகின்றது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களையும் படைத்து விட்டு, இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பினம், மனிதர்களாக இருந்தாலும் சரி, கோள்கள், ஜின்கள், இப்படி தாவரங்கள், இப்படி எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்து விட்டு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செஞ்சான். அந்த லௌஹுல் மஹ்ஃபூத், அல்லாஹ்வுடைய அந்த அரிசிற்கு மேல் இருக்கக்கூடிய பாதுகாப்பான அந்த ஏட்டிலே அல்லாஹு தஆலா எழுதி வைத்தானா என்ன விஷயம்? என்னுடைய கிருபை, இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக என்னுடைய கிருபை என் கோபத்தை அது வென்று விடுகின்றது, என் கோபத்தை அது மிகைத்து விடுகின்றது என்று அல்லாஹு தஆலா எழுதி வைத்தானாம். அப்போ அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிருபை என்ற ஒரு குணம், அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய கோபம் என்ற குணம். இப்போ அல்லாஹ்வே சொல்றான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கிருபையானது மிகைத்து விடுகின்றது. அப்போ என்னுடைய கிருபை என்னுடைய கோபத்தை ஜெயித்து அது வென்று விடுகின்றது என்று அல்லாஹு தஆலா எழுதி வைத்தானாம் அந்த லௌஹுல் மஹ்ஃபூதில். அப்போ அந்த செய்தியினை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருவார்கள். அப்போ இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸாக ரஹமத்து 100 பகுதிகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹமத்து, அதாவது தன்னுடைய கருணை என்ற அந்த குணத்தை 100 பகுதிகளாக ஆக்கினான். அதை 100 பங்காக போட்டான். 100 பங்காக போட்டு அந்த 99 பங்குகளை, அந்த 99 பகுதிகளை தன்னோடு வைத்து கொண்டான். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை தான் பூமியில் அல்லாஹு தஆலா இறக்கி தந்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு பகுதி மூலமாக தான் இந்த அந்த உலகத்தில் உள்ள மக்களும் சரி, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும், மனிதர்களும் சரி, ஜின்களும் சரி, தாவரங்கள் சரி, மிருகங்கள் சரி, பறவைகள் சரி, இது எல்லாத்திற்கும் இந்த ஒரு பிரச்சனை தான். அல்லாஹ் அந்த பிரித்து கொடுத்த அந்த ஒரு பகுதியின் மூலமாக தான் இதுவெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு மிருகம் தனது அந்த கால் குழம்பு வந்து தன்னுடைய குட்டியின் மீது படக்கூடாது என்பதற்காக பாதுகாக்குமா இல்லையா? அப்போ அது வந்து தன்னுடைய குட்டியை மிதிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த குட்டி செத்துடும், அது இறந்து விடும். அப்போ அது இறந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த கால் குழம்பை கூட அது பக்குவமாக வைக்குமா இல்லையா? அப்போ அதுதான் தன்னுடைய குட்டிகள் மீது காட்டக்கூடிய ஒரு பாசம். அப்போ இது அந்த மிருகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு இரக்கம். இந்த குணமும் அல்லாஹ் பிரித்து தந்த அந்த ஒரு பகுதியிலிருந்தும் உள்ளதாக இருக்கின்றது என்று இந்த அசல் ரிவாயத்தில் சொல்வார்கள். அப்போ இதுல இரண்டாவதாக ஒரு அறிவிப்பு, ஒரு ரிவாயத்தை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தருவாங்க. அந்த அறிவிப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹு தஆலா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ரஹமத்துகள் என்பது 100 பங்குகளாக இருக்கின்றது. அந்த அந்த 100 பங்கிலிருந்து ஒரு பங்கை ஜின்னிற்கும், மனிதனுக்கும், மிருகங்கள், புழு பூச்சிகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு இரக்க குணமாக அந்த 1%, அந்த ஒரு பகுதிகளை அந்த ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா மற்ற இனங்களுக்கெல்லாம் ஆக்கினான் என்று இந்த ரிவாயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள். அப்போ அதன் மூலமாக தான் ஒரு மனிதன், மிருகங்கள், புழு பூச்சிகள், ஜின்கள் எல்லாம் அதற்கு மத்தியில் கருணை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் தந்த அந்த ஒரு பங்குகளின் அந்த ஒரு பகுதியின் மூலமாக தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் மீதம் இருக்கக்கூடிய அந்த 99 ரஹமத்தையும் 99 கருணையும் அல்லாஹு தஆலா மறுமையில தன்னுடைய அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த ரஹமத்தை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தன்னுடைய அடியார்களின் மீது அப்பொழுதுதான் யூஸ் பண்ணக்கூடியவனாக, உபயோகிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் அதை வைத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். இந்த அறிவிப்பில் இது இரண்டாவது அறிவிப்பு. இன்னும் மற்றொரு அறிவிப்பை நமக்கு சொல்லி தராங்க. மொத்தம் இங்கே 4 அறிவிப்பு சொல்றாங்க.
அதில் எந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூணாவது அறிவிப்பில் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு 100 ரஹமத்துகள் உண்டு. அதில் ஒன்றின் மூலமே படைப்பினங்கள் தங்களுக்கிடையே கிருபை கிருபை காட்டிக் கொள்கின்றன. இன்னும் மறுமை நாளுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த 99 மீதமுள்ள 99 பங்கையும் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் வைத்திருக்கின்றான் என்று இந்த அறிவிப்புல சொன்னாங்க. அப்போ அடுத்தபடியாக 4வது அறிவிப்பாக சொல்லக்கூடிய விஷயத்துல அங்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் 100 கிருபையை அல்லாஹு தஆலா படைத்தான். அப்போ தன்னுடைய அந்த கிருபையை 100 பங்களா அல்லாஹு தஆலா படைச்சான். அதுல ஒவ்வொரு கருணையும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நிரம்பி உள்ளது என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அதிலிருந்து ஒரு கருணையை பூமியில் அல்லாஹு தஆலா ஆக்கக்கூடியவனாக இருப்பான். அப்ப அந்த கருணையிலிருந்து ஒரு கருணை எடுத்து மட்டும்தான் அந்த பூமியில் ஆக்கக்கூடியவனாக இருப்பான். அதன் மூலமாக தான் தாய் தன் குழந்தையின் மீது அன்பு பொழிகிறாள். மிருகமும் பறவையும் ஒன்று மற்றொன்றின் மீது அன்பு செலுத்துகின்றது. இப்படியெல்லாம் இதற்கான காரணம்லாம் என்ன? அல்லாஹ் தந்த அந்த ஒரு ரஹமது தான், அந்த ஒரு பகுதி தான். அந்த ஒரு பகுதியை கொண்டுதான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது பாசம் காட்டக்கூடியவளாக இருக்கிறார். ஒரு மிருகம் பாசம் காட்டக்கூடியதாக இருக்கு தன்னுடைய மற்ற மிருகங்கள்ல, ஒரு பறவை பாசம் காட்டக்கூடியதாக இருக்கு மற்ற பறவை இடத்துல. இது எல்லாமுமே அல்லாஹு தஆலா அமைத்த விஷயமாக தான் இருக்கின்றது. இன்னும் மறுமை நாள் வந்துவிட்டால் இந்த கருணையின் மூலமே அதை 100ஆக முழுமையாக்குகிறான். அதாவது மறுமை நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த 99யும் சேர்த்து அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஒரு கிருபையை கொடுக்கக்கூடியவனாக, ரஹமத்து கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை நமக்கு இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படக்கூடிய கருத்தாக இது இருக்கின்றது. அப்போ ரஹமத்து 100 பகுதியில் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 3 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள், இதற்கான கூடுதல் செய்திகள், விளக்கங்களை எல்லாம் நம்ம அந்த ஹதீஸு வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 418வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 418வது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் உமர் இப்னுல் ஹத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான கத்தாப் என்பவருடைய மகனான சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோக்கினார்கள். பிசபியின், கைதிகளை கொண்டு முன்னோக்கினார்கள். அப்போ அந்த கைதிகளில் இருந்து திடீரென ஒரு பெண்மணி தஸா விரைந்து ஓடுகிறாள். அதாவது தீவிரம் காட்டக்கூடியவளாக ஆகியிருந்தால் எந்த விஷயத்துல? தன்னுடைய குழந்தையை தேடக்கூடிய விஷயத்தில். அப்போ தன்னுடைய குழந்தை தொலைஞ்சு போயிடுச்சு. அந்த கூட்டத்துல எங்கன்னு தெரியல தான் பெற்ற அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை தேடிக்கொண்டிருந்த நிலையில அவள் ரொம்ப விரைவு காட்டக்கூடியவள் தான். அந்த பிள்ளையை தேடி நடக்கக்கூடியவர்களாக அவள் விரைந்து ஓடி இருந்தாள். என் பிள்ளை எங்கன்னு அவ அந்த பெண்மணி விரைந்து செயல்படக்கூடியவளாக இருந்தாள். அப்போ இது வஜதத் சபியன், அந்த சமயம் அந்த குழந்தையை அவள் பெற்றுக்கொண்டாள். அந்த கைதிகளே, அந்த கைதிகள் கூட்டத்திலே தன்னுடைய அந்த குழந்தையை அவள் பெற்றுக்கொண்டாள். அஹதத்துஹு, அந்த குழந்தையை அவர் எடுத்துக்கொண்டாள். அப்பொழுது அவள் எடுத்துக்கொண்டாள். ஃபஅல்ஸகத்துஹு பிபத்னிஹா, ஃபஅல்ஸகத்துஹு, இன்னும் அந்த குழந்தையை அவள் இணைத்து கொண்டாள். பிபத்னிஹா, தன்னுடைய வயிற்றோடு அவள் இணைத்து கொண்டாள். ஃபஅர்தஅத்துஹு,
அப்பொழுது அந்த குழந்தைக்கு அவள் பால் ஊட்டினாள். அந்த குழந்தையை தேடிக்கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு கடைசி அந்த குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த கைதிகளுடைய கூட்டத்திலே கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அந்த குழந்தையை அவர்கள் அள்ளி எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அவர்கள் வைத்து கொண்டு அந்த பெண்மணி இணைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடியவளாக பாலூட்டக்கூடியவளாக அவளாக இருந்தாள். அப்பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், அத்தரவுன ஹாதிஹில் மர்அத, இங்க அத்துரவுனன்னு போட்டிருக்கிறாங்க, இது தவறு. இங்க லம்மு வராது, ஃபதா தான் வரும். இது நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக். சரிங்களா? இப்ப பாருங்க, அத்தரவுன ஹாதிஹில் மர்அத, இந்த பெண்மணியை நீங்கள் பார்ப்பீர்களா, த்வாரிஹத்தன் வலதஹா, தன்னுடைய குழந்தையை வீசக்கூடியவளாக நீங்கள் பார்ப்பீர்களா, ஃபின்னாரி, நெருப்பிலே தன்னுடைய குழந்தையை வீசக்கூடியவளாக இந்த பெண்மணியை நீங்கள் பார்ப்பீர்களா என்று கேட்டாங்க. அப்போ இந்த பெண்மணி இப்படி அணைத்துக் கொள்கிறார்களே, தன்னுடைய அந்த பிள்ளைய நெருப்புல வீசக்கூடியவளாக நீங்க இவளை பார்க்க முடியுமா? இவர்கள் தன்னுடைய அந்த குழந்தைய நெருப்பில் வீசக்கூடிய நிலையை நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, குல்னா, நாங்கள் சொன்னோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் சஹாபாக்கெல்லாம் சொன்னோம், லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் சொன்னோம். அப்போ இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் சத்தியமாக இல்லை யா ரசூலல்லாஹ், எப்படி நினைச்சு பார்க்க முடியும்? இவ்வளவு பாசம் காட்டக்கூடிய ஒரு தாய் எப்படி இந்த பிள்ளையை நெருப்புல போடுவா? எப்படி நெருப்பில் போடக்கூடியவளாக இவள் ஆகுவாள்? அதை எப்படி பார்க்க முடியும்? அதனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அப்படி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் பதில் கொடுத்தோம். அப்பொழுது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல்லாஹு, திட்டமாக அல்லாஹிரவன், அர்ஹமு பி இபாதிஹி, தன்னுடைய அடியார்களோடு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், மின் ஹாதிஹி பி வலதிஹா, இவள் அவளுடைய பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவதை விட தன்னுடைய அடியார்களை கொண்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களோடு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ இந்த தாயானவள் இந்த பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் காட்டக்கூடியவளாக இருக்கிறார். அப்போ இந்த ஒரு விஷயத்தை விட அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ பொதுவாக நாதாக்கள் நமக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அல்லாஹுடைய இரக்கத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னா சபஊன உம்மஹாத், அப்போ 70 தாய்மார்களுக்கு அல்லாஹுடைய பாசம் சமம். அல்லாஹ் ஒருவரை அல்லாஹ் இரக்கம் காட்டுறான்னு சொன்னா அல்லாஹுடைய இரக்கம் எப்படி? ஒரு தாய் தன்னுடைய அந்த ஒரு பிள்ளை மேல எந்த அளவிற்கு பாசம் இருக்குமோ அதுபோல 70 தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் என்பது அல்லாஹு தஆலா அவருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆதரவாளனாக இருக்கிறான் என்பதை இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்போ இதுதான் 418வது ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது, இந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி பாசம் காட்டக்கூடியவளாக இருந்தாலே, இந்த தாயை விட அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அதிகம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான், அதிகம் பாசம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவிற்கு அல்லாஹுடைய இரக்க குணம் என்பது இருக்கின்றது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை ஆதரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது ரஜா வையுங்கள், ஆதரவு வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 419வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي هريرة رضي الله عنه,
அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம்மா ஹலகல்லாஹுல் ஹல்க, படைப்பினங்களை அல்லாஹ் படைத்த பொழுது. இப்போ அந்த படைப்பினங்கள்லாம் அல்லாஹ் படைச்சானா இல்லையா? அப்போ அந்த படைச்ச சமயத்துல எல்லா படைப்பினையும் அல்லாஹு தாலா படைத்து விட்டான். அப்போ அந்த சமயத்தில் கதபஃபி கிதாபின், ஏட்டில் அல்லாஹு தாலா எழுதினான். அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த ஏட்டிலே அல்லாஹ் எழுதினான். இப்போ அந்த பதிவேடு எத்தகையது? பஹுவ, மேலும் அது அந்த பதிவேடு ஐந்தஹு ஃபௌகல் அர்ஷி, அர்ஷிற்கு மேலே அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குமே, அத்தகைய பதிவேடாக இருக்கும். அப்ப லௌஹுல் மஹ்ஃபூஸ சொல்றாங்க. அர்ஷிக்கு மேல இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய பதிவேட்டு என்ன பதிவேட்டு? அது லௌஹுல் மஹ்ஃபூஸ் பதிவேட்டு தான். அப்ப அதை தான் சொல்றாங்க. அப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய அந்த படைப்பு எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் அந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ்ல எழுதி வைத்தானா, இன்ன ரஹமதி, நிச்சயமாக என்னுடைய இரக்கமாகிறது, தக்லிபு கதபி, என்னுடைய கோபத்தை மிகைத்து விடுகின்றது என்று அல்லாஹு தஆலா எழுதினானா. இப்போ என்னுடைய அந்த இரக்க குணம் என்ற அந்த இரக்கம் இருக்குதா இல்லையா, அது என்னிடம் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை அது வென்றுடுச்சு. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை விட என்னுடைய இரக்க குணம் என்பது கூடுதலாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதி வைத்தான் என்ற செய்தியினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இது இந்த ஹதீஸினுடைய அசல் ரிவாயத்து. அப்போ மற்ற ஒரு 2 ரிவாயத்தை நமக்கு சொல்லித் தராங்க. அந்த ரிவாயத்துல எப்படி செய்தி பதிவு செய்யப்படுதுன்னா பாருங்க, வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் அறிவிப்பில் உள்ளது, கலபத் கலபி, என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்பதாக இருக்கின்றது. இங்க இன்ன ரஹ்மதி தகலிபு கலபி என்பதாக இந்த ரிவாயத்தில் இருக்குது, அசல் ரிவாயத்துல. மற்றொரு ரிவாயத்துல கலபத் கலபி, என்னுடைய கோபத்தை அது மிகைத்து விட்டது, அது வெற்றி பெற்று விட்டது. அப்போ இங்க முஸ்தகபிலா சொல்லி இருக்கிறாங்க, ஹாலியான அர்த்தத்தை கொண்டு முஸ்தகபிலா சொல்லி இருக்காங்க. இங்க கலபத் என்பதாக மாதியாக சொல்லி இருக்கிறாங்க அந்த அறிவிப்புல. இன்னும் வேறொரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது, சபகத் கதபி, என்னுடைய கோபத்தை முந்தி சென்று விட்டது. இப்ப இன்ன ரஹ்மதி, நிச்சயமாக என்னுடைய ரஹமத், என்னுடைய இரக்க குணம், சபகத் கதபி, என்னுடைய கோபத்தை அது முந்தி சென்று விட்டது. கோபம் இங்க நிக்குதுன்னு சொன்னா அந்த கோபத்தை விட மேலாக கோபத்தை முந்தி செல்லக்கூடியதாக இரக்க குணம் என்பது, என்னிடம் இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம் என்பது ஆகிவிடுகின்றது என்று அந்த ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியையும் இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 419வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹுவே தன்னுடைய லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதி வைத்த இந்த விஷயம்தான். என்னுடைய இரக்க குணம் என்பது என்னுடைய கோபத்தை அது மிகைத்து விடுகின்றது. அப்போ கோபம் என்பது என்னுடைய அந்த கோபத்தை என்னுடைய இரக்க குணம் என்பது வென்று விடுகின்றதுன்னா என்ன அர்த்தம்? கோபத்தை விட அதிகமாக நான் இரக்கமுள்ளவனாக இருக்கிறேன். அப்போ நான் கோபப்படக்கூடியவன் தான். எனக்கு பிடிக்காத காரியங்கள், நான் தடுத்து வைத்த அந்த காரியங்களை என்னுடைய அடியார்கள் செய்வதன் மூலமாக நான் கோபம் கொள்வேன். நான் ஆடினால் அவர்கள் மீது கோபம் கொள்வேன். ஆனா அதை விட நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பேன். என்னுடைய இரக்க குணம் என்பதுதான் என்னுடைய கோபத்தை வென்றுவிடக்கூடியதாக இருக்கும். அதனால் நான் அதிகமாக கோபப்படுவதை விட அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தஆலாவே தன்னுடைய லௌஹுல் மஹ்ஃபூஸில் எழுதி வைத்த ஒரு விஷயம். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் அப்போ அல்லாஹ் இரக்க குணமுடையவனாக இருக்கிறான். அதனால் என் மீது நீங்கள் ரஜா வையுங்கள்,
என் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள், உங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமாக இந்த ஒரு கருத்தானது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல நம்ம 3 ஹதீஸை பத்தி பேச போறோம்னு சொன்னோம். இந்த 418, 19 3வது ஹதீஸான இந்த ஹதீஸை பற்றிய தர்ஜிமாயி நம்ம வாசிக்க போறோம்னு சொன்னோம். அப்போ நேரம் போதுமாகாத காரணத்தினால இப்ப இந்த 2 ஹதீஸுகளை மாத்திரம் நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த 420வது ஹதீஸிற்கான அந்த கருத்து சுருக்கம், அதனுடைய மல்ஹாசில நம்ம முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். அடுத்தபடியாக இந்த பாடத்துல இந்த 420வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதனுடைய தர்ஜிமாக்கள், கூடுதல் விளக்கங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.